ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்த வார்த்தைக்கென்று கர்த்தர் இன்றைக்கு கூட நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோவானதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகள், இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, என்னில நிலைத்திருங்கள். ஆமென். அப்பொழுது நானும் உங்களில நிலைத்திருப்பேன் என்று சொல்றாரு. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. கொடியானது திராட்சை செடியில நிலைத்தராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில நிலைத்தராவிட்டா கனி கொடுக்க மாட்டீர்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். தெய்வ பிள்ளையில ஜீவனை கொடுத்து நம்மளை ரட்சித்தது மாத்திரம் இல்லாமல் அனுதினமாக ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இங்கே இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையில நீங்களும் நானும் யார் தெரியுமா? அவருக்குள்ள நிலைத்திருக்கிறவர்கள். அவரில் நிலைத்திருந்தாதான் நாம் கனி கொடுக்க முடியும். பாருங்க, அப்ப நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நிலைத்திருந்தால் கண்ணி கொடுக்க முடியுமா? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிப்பீங்கன்னா ஆவியின் கனிகள் 9 அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா இந்த காட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெய்வ பிள்ளையில நாம் வெறுத்து அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறது மாத்திரமில்லை, நாம் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை, இப்படி ஒரு பெரிய ஒரு பட்டியலே இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த கனி இருக்கா? யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு தேவனுடைய அன்பு எனக்குள்ளே இருக்கா? எனக்குள்ளே எப்படிப்பட்ட காரியம் இருக்குது? மாம்சத்தின் கிரிகள் இருக்கா? தெய்வ பிள்ளையில பொறாமை, இச்சை, கொலை பாதகம், இப்படி தவறான காரியங்கள், மாம்சத்தின் கிரிகள் இருக்கா? இன்னைக்கு அந்த மாம்சத்தின் கிரிகளிலிருந்து நம்மளை விடுபடுக்கும்படி, நம்மளை மீட்டெடுக்கும்படிக்கு ஆண்டவர் உலகத்துக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்து இன்னைக்கு நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமே. எந்த ஒரு நம்ம நேச்சராக ஒரு செடியை வச்சோம்னா அது வளர்ந்து பூ பூத்து காய்த்து கனி கொடுக்க வேண்டும் தானே எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி நான் ஆண்டவர் பிள்ளை என்று சொல்லிட்டு ஆண்டவர் எனக்காக ஜீவனை கொடுத்தாரு, நான் அவர் சிலுவையை சுமந்து செல்கிறேன்னு சொல்வேன்னா அது என் வாழ்க்கையில் காண்பிக்கணும் அல்லவா? இன்றைக்கி நான் கனி கொடுக்கிறலா இருக்கிறோமா? தெய்வ பிள்ளைகள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நமக்குள்ள அந்த அன்பின் கனி இருக்கா? இன்றைக்கி பரிசுத்த கனி இருக்கா? இன்றைக்கி ஆமென் ஆண்டவர் எதிர்பார்க்குற நற்குணாதிசயங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறதா? நான் யாரையும் குறை சொல்ல வரல. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை இந்த எப்படிப்பட்ட இந்த பரிசுத்த வாரங்களில் நாட்களில் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னில் நிலைத்திருங்க. நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள். ஆமென். பாருங்க, ஏன் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார் அல்லவா? இன்னைக்கு அவருடைய உபதேசத்தில் நம்ம நிலைத்திருப்போம்னா அவருடைய சீஷர்களாக இருப்போமா? நம்ம அவர் பிள்ளைகள் மாத்திரமில்லை, அவருடைய சீஷர்கள். அப்படின்னா ஃபாலோவர்ஸ். சீஷர்கள் யார் தெரியுமா? பின்பற்றுகிறவர்கள். தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன்னு சொன்னால் உண்மையாகவே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமேன். அந்த கனி ஆமேன் மற்றவங்களுக்கு வெளிப்படணும், மற்றவங்களுக்கு தெரியணும். எனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிற உன் சத்துரு பசியாதவனுக்கு ஆகாரம் கொடு. உன்னை ஒரு மைல் கூப்பிட்டா நீ 2 மைல் போ. ஒருவனை கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காண்பி. இதெல்லாம் தான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. இன்றைக்கி அப்படிப்பட்ட கனிகள் நமக்குள்ளே காணப்படுகிறதா? இன்றைக்கி நம்ம அர்ப்பணிப்போம் தெய்வ பிள்ளையில. அப்போ நான் பாவம் செய்யாமல் இருக்கணும்னா, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும்னா நான் அவரில் நிலைத்திருக்கிறோம். அதனால தான் ஆண்டு சொன்ன, நீங்கள் என்னில் நிலைத்திருங்க, என் உபதேசத்தில் நிலைத்திருங்க, அன்பில் நிலைத்திருங்க, வார்த்தையில் நிலைத்திருங்களே நான் சொல்வார். அவருக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கலாமா? கண்களை மூடி நம்ம செபிப்போம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. உமக்குள் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆமென். ஆண்டவரே உண்மையில நிலைத்திருந்து தான் நாங்கள் பாவம் செய்ய முடியாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் காண முடியாது, உங்கள் பிள்ளையாக வாழ முடியாது. ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. உண்மையில நிலைத்திருக்கிற கிருபையை எங்களுக்கு தாங்க, கனி கொடுக்கிற ஒரு கிருபையை தாங்க. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். கனி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.